ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மைசூர் தான். மைசூர் பேலஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து சாமுண்டீஸ்வரி கோயிலையும் போய் பார்த்துட்டு போகலாம், சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் மேலே ஏற ஏற ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்தே போக ஆரம்பித்தோம். சாமி பார்க்கணுன்னா மார்னிங்கே கிளம்பி வரணும் பொழுது நாங்கள் அங்கே வீட்டிலேருந்தே 10:00 தான் கிளம்புனோம். ஸோ சாமியை பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் பொழுது கியூ. ஏன்னா அதுவும் அமாவாசை அதுவும் நாங்கள் வந்தோம். ரொம்பவே கூட்டமாக இருந்தது. சாமி பார்க்கவே முடியல. அப்படியே வெளியே நின்று சாமி மட்டும் கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கே வந்து அக்வா அண்டர் வாட்டர் ஜூ அது பார்க்கவே முடியல. ஏன்னா 1 ஹவர் ஆகும்னு சொல்லிட்டாங்க டைமு. ஸோ எங்களுக்கு இதுவே டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மைசூர் அடிஜில் சாப்பிட்டு அங்கேருந்து மைசூர் பேலஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். போனதும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு செப்பல்ஸ்லாம் வந்து தனியாக பேக்கில் போட்டு தராங்க. கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது. அப்புறம் உள்ளே போக போக சூப்பராக இருந்துச்சு. நான் என்னமோ சந்திரமுகி அரண்மனைக்குள்ளே தான் வந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ராஜா யூஸ் பண்ண திங்ஸு, அவரோட ஃபோட்டோஸ்லாம், அவர் யூஸ் பண்ண சேரு, அவர் மிரரு எல்லாமே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நெருங்கினே வந்தாங்க. அந்த கூட்டத்துலேயும் குழந்தைய வச்சுட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அதுக்கப்புறமேட்டு எங்கள் அக்காலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன் குழந்தை காணாமல் போச்சுன்னா கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும்டி அப்படின்ட்டாங்க. ஏன்னா சந்திரமுகி அரண்மனை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் போல். நாங்கள் வந்து பகலில் தான் வந்தோம். அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா நைட்லலாம் ரொம்ப லைட் வெளிச்சமாக செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் எங்கள் மாமா வேறு போகலாம் சீக்கிரம், ஏன்னா பழமுறை ஃபால்ஸ் வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் எத்தனை மணிக்கு போய் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே எங்கள் மாமா கேஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒன்றா வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மேரேஜ் முன்னாடிலாம் வந்து எங்கேயும் போகணும், வெளியிலலாம் சுற்றணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அவ்வளோவா ஆசைப்பட மாட்டேன். என்னோடய பசங்க ஏற்பட்டு தான் நான் இந்த மாதிரி வெளியே போகிறது இதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்குது. என்னோடய பிள்ளைங்கள வெளியே கூப்பிட்டு போய் காமிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு நிறையா ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பெங்களூருக்கு வந்தது எங்கள் மாமா வந்து மைசூருக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. பெங்களூர்லேருந்து மைசூர் வந்து நாங்கள் வரதுக்கு 2.5 ஹவர் தான் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பழமுறை வந்ததும் தண்ணியை பார்த்ததும் எப்படா தண்ணியில் போய் விழுவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா சம்மர் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கப்புறமேட்டு தண்ணியில் போயிட்டு குளிச்சுட்டு ஜாலியாக இருந்துச்சு. தண்ணியில் எங்கள் பிராஷிக்கெலாம் ஒவ்வொன்னு உதற ஆரம்பிச்சிடுது. அதுவும் நாங்கள் ஈவினிங் டைமில் தான் வந்தோமா, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் முன்னாடி வந்திருந்தால் ரொம்ப நேரம் நாங்கள் தண்ணியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் ஒன்றா ஜாலியாக ஃபேமிலி, எங்கள் மாமா தான் எங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் தண்ணியை பார்த்ததும் அவங்களும் வந்துட்டாங்க ஜாலியாக இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டீ எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ளாஸ்கில். அதை ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ளலாம் பெங்களூரில் வந்து மழையாக இருந்துச்சு, மைசூரில் மழை இல்லை. ஐ நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.